ஒரு மனுஷன் மரணிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய உலக தொடர்பு எல்லாமே நின்றுடும். ஆனால் 3 விஷயங்களை தவிர அது என்ன அப்படின்னா சதக்கத்துல் ஜாரியா, நன்மை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிற அளவுக்கு நம்ம செய்யக்கூடிய தர்மம், பயனளிக்கக்கூடிய கல்வி, மரணித்தவங்களுக்காக பிரார்த்திக்கக்கூடிய அவங்களுடைய குழந்தைகள். ஸோ அவங்களுடைய குழந்தைகள் செய்யக்கூடிய துவா நிச்சயமாக மரணித்ததுக்கு அப்புறமும் அவங்கள போய் சேரும். இந்த 3 விஷயங்களை தவிர வேற எதுவுமே நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளை பின்தொடராது. அதனால நிறைய இந்த நல்ல அமல்களை செய்வோம். லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் சுவனத்தோட பொக்கிஷங்கள்ல ஒன்று அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்று தந்திருக்காங்க. இஷா தொழுகைய ஜமாத்தோட தொழுதோம் அப்படின்னா பாதி இரவு நின்று வணங்கின நன்மை நமக்கு கிடைக்கும். அதே சுபஹு தொழுகையை ஜமாத்தோட தொழுதோம் அப்படின்னா இரவு முழுவதுமே நம்ம நின்று வணங்கின நன்மை நமக்கு கிடைக்கும். அதனால இஷாவையும் ஃபஜ்ரையும் கண்டிப்பாக ஜமாத்தோட தொழுவுங்க. மற்ற எல்லா வக்தையுமே ஆண்கள் ஜமாத்தோட தொழுவது கட்டாய கடமை. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் அப்படிங்கிற இந்த 2 வார்த்தைகள் அல்லாஹுக்கு ரொம்ப 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 பிடிச்சமான வார்த்தை. அது மட்டும் இல்லாமல் இது ரசூலா சொல்லும்போது இது நாவுக்கு இலகுவானதாக இருக்கும், ஆனால் அல்லாஹுடைய தராசில் இது ரொம்ப கனமானதாக இருக்கும், அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் அப்படிங்கிற வார்த்தைகளை அதிகம் நம்ம ஓதணும். யார் அல்லாவை சந்திக்க விரும்புகிறாங்களோ அவங்கள தான் அல்லாவும் சந்திக்க விரும்புகிறான். அதனால் அல்லாவை நம்ம சந்திக்க விரும்பணும்னா அவனுக்கு பிடிச்சமான காரியங்களில் அதிகம் இந்த உலகத்தில் நம்ம ஈடுபடணும். அவன் வெறுக்கக்கூடியவை விட்டும் நம்மளும் விலகி இருக்கணும். சுபஹு தொழுகையை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா அன்னைக்கான பொறுப்பை அல்லாஹ் நமக்கு எடுத்துக்கிறான். அல்லாவோட பொறுப்பில் நம்ம இருக்கோம். அதனால சுபஹு தொழுகையை எப்பவுமே விட்டுடக்கூடாது. அல்லாஹுக்காகவே நம்ம பணிவோடு நடந்தோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மளை மேன்மைப்படுத்துகிறேன் அப்படிங்கிறான். எப்போவுமே நமக்கு பணிவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அல்லாஹுக்காக பணிவோடு நடக்கிறவங்கள அல்லாஹ் நிச்சயமாக மேன்மைப்படுத்துவான். ஆமீன். ரசூலா சொல்லும்போது